ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா, 2024ல ஒரு மலையாளம் ஃபீல் குட் படமா வெளியாயிருக்க வாழ. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்திலிருந்து நம்ம பள்ளி பருவத்துக்கும், கல்லூரி பருவத்துக்கும் ஒரு 2 மணி நேர படத்தால கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் இந்த வாழ. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வாழைத்தோப்புக்குள்ள சைக்கிள்ல சும்மா பஞ்சா பறந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் இப்ப டொம்முன்னு கீழே விழுந்துடுறான். அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடுது. என்னன்னா, இந்த உலகத்துல 3 விதமான குழந்தைகள் இருக்காங்களாம். அதுல முத ரகம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிச்சு அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறது. 2வது ரகம் பேரண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை செய்யறது. 3வது ரகம் தான் எதுக்கு படிக்கணும்னு தனக்கும் தெரியாது, படிக்க வைக்கிற பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, சுத்தி இருக்க டீச்சர்ஸ்க்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பசங்களோட கதையை தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். அப்படியே கட் பண்ணி டைட்டில போட்டுறாங்க. இப்ப ஒரு நபர் ஒரு கடைக்கு வந்து வாழைக்கட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லப்பா, கடைசியா ஒண்ணே ஒன்று இருந்துச்சு, அதையும் அவர் வாங்கிட்டாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த வாங்கினார்ல அவரு, நீங்க வேணா இதை எடுத்துக்கங்களேன், நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இல்ல வேணாம், நீங்க வாங்கிட்டீங்கல்ல, நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவர் அந்த வாழைக்கட்டை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து அவர் ஒய்ஃப், அவங்க பேர் ராதிகா, ராதிகா சீக்கிரம் வா, மண்வெட்டி இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா, இதை நம்ம இப்பவே நட்டு வச்சிடலாம். ஏங்க இந்த நைட் நேரத்துல எதுக்கு தோட்டத்துக்கு போறீங்க, காலையில வச்சுக்கலாம், நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு வச்சிருக்கேன். அப்படியான்ட்டு இவர் வாழைக்கட்டையை வெளியிலே வச்சுட்டு உள்ள ரொமான்ஸ் பண்ண போயிடுறாரு. அந்த நேரம் அங்க சைக்கிள்ல வந்தவன் இந்த வாழைக்கட்டையை தூக்கிட்டு போயிடுறான். அவன் போய் அவன் வைஃபை கூப்பிட்டு, ஏய் சீக்கிரம் போய் மண்வெட்டி எடுத்துட்டு வா, யாரும் பாக்குறதுக்குள்ள இதை நம்ம வீட்டுல நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு யாரும் பாக்குறதுக்குள்ள கரெக்டா அவன் நட்டும் வச்சிடறான். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தாறு வச்சு அது பழமாயி அதை கொண்டு வித்து இவருக்கு ஆசையை பாத்துறாரு. இப்ப இந்த வாழைப்பழத்தால செஞ்ச பழம்பொரிய ஒரிஜினலா இந்த கண்ணை வாங்கினார்ல அவர் கடையில நின்று சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து ஒரு நபர் வந்து, ஏய் உனக்கு பையன் பிறந்திருக்காப்பா சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூப்பிட இவரும் குடுகுடுன்னு ஓடுறாரு. அந்த பையனும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அந்த பையனுக்கு விளையாட்டு ஜாமா, ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா அந்த அப்பா வாங்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா தன்னோட பையனை கொண்டு போய் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்துறாரு. அங்க டீச்சர் என்ன சொல்லி தந்துட்டு இருக்காங்கன்னா, மரம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி தந்து முடிச்சுட்டு அங்க இருக்க குழந்தைங்க எல்லாரையும் நீங்களும் வரைங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அழகா வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரே ஒருத்த மட்டும் வரையாம அப்படியே உட்காந்துருக்கான். அவங்க அப்பா, டேய் ஏன்டா சும்மா உட்காந்துருக்க, ஏதாவது வரடா அப்படின்னு சொல்ல இவன் அப்பையும் வரையாம சும்மாவே உட்காந்துருக்கான். இப்ப பக்கத்துல திரும்பி பாக்குறான், இவன மாதிரியே இன்னொருத்தனும் வரையாம உட்காந்துருக்கான். டீச்சர் அவங்க 2 பேரும் எழுப்பி, நீங்க 2 பேர் மட்டும் ஏன் வரையாம உட்காந்துருக்கீங்க, உங்க பேர் என்ன? இதுல ஒருத்தனோட பேரு விஷ்ணு ராதாகிருஷ்ணன், இன்னொருத்தனோட பேரு அஜோ தாமஸ். நீங்க ஏன் வரையாம இருக்கீங்க, உட்காந்து வரையறீங்களா? வரையறோம் மிஸ் அப்படின்ட்டு இப்ப உட்காந்து வரையறானுங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஷ்ணுவோட அப்பா என்ன முத நாளே படம் வரைய சொல்றானுங்க. அப்பா நான் வரைஞ்ச மரம் நல்லா இருந்துச்சுன்னு டீச்சர் சொன்னாங்க. அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத. இங்க பாரு, நீ படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும், அதுலயும் நிறைய வரையணும், இந்த மரம்லாம் நீ வரைவேனா, வீடு வரைஞ்ச பழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அஜோ தாமஸோட அப்பா இருக்காருல்ல அவருமே, இவனுக்கு என்ன முத நாளே படம் வரைய சொல்றானுங்க, எதுவுமே சொல்லி தர மாட்டானுங்க, அதுக்கு தான் அப்பவே வேற ஏதாவது நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாம் நான் சொன்னேன். இங்க விஸ்வாவோட அப்பா இருக்காருல்ல அவரு, இன்னைக்கு நம்ம பையன் பக்கத்துல இன்னொரு பையன் உட்காந்துருந்தால அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லதா படல. யாரு, அஜோ தாமஸை சொல்றீங்களா? அவன் தான். ஏன் என்னாச்சு? அவனை பார்த்தாலே வாழ்க்கையில உருப்புற பையன் மாதிரியே தெரியல. ஏங்க அவனே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து சேர்ந்திருக்கான், அதுக்குள்ள அவன் உருப்பட மாட்டான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இவன் ஃப்ரெண்டை விட இவன் ஒரு மார்க் அதிகமாக வாங்கிட்டானா எனக்கு அது போதும். ஒன்னு நல்லா படிக்கிறதுக்கு இவன் கூட ஃப்ரெண்டு இருக்கணும், இல்லைன்னா வைராகியத்தோட படிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு எதிரியாவது இருக்கணும். விஸ்வாவோட அப்பா சொன்ன மாதிரியே இந்த எதிரியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வர வேண்டியது இருந்திருக்கு. 4th ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து சேர்ந்தான் பிசி விஸ்வம். இவன் பயங்கரமான படிப்பாளி, எல்லா சப்ஜெக்ட்லயும் இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். அவன் நம்ம அஜோ தாமஸ் கிட்ட வந்து, ஏய் சானியா பர்த்டேக்கு இன்னைக்கு உனக்கு முட்டாய் கொடுத்தாளா? ஆமா கொடுத்தா, அந்த முட்டாய் என்கிட்ட கொடு, அப்படின்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா டீச்சரை பார்த்து எப்படி பயப்படாம இருக்குதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லித்தர வேணாம், அந்த முட்டாயை நாங்கள் அப்பவே சாப்பிட்டோம், நான் தரலாமா அப்படின்னு இப்ப 3வது ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இவனோட பேரு மூசா. இந்தா இது எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனை அதை வாங்கி வாயில போட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு கிளம்பிடுறான். இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணி டீச்சர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்த நாங்க மூசா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னேறி ஹெட் மாஸ்டர் வரைக்கும் போற லெவலுக்கு வளர்ந்தோம். நாங்க மட்டும் இல்ல, எங்க பேரண்ட்ஸும் தான். விஸ்வமோட அப்பா இருக்காருல்ல அவர் வந்து, இங்க பாருங்க சார், இவன் தாத்தாக்கு லூஸ் மோஷன் டேப்லெட் வச்சிருக்கான், அதை கொண்டு வந்து முட்டாயின்னு சொல்லி என் பையனுக்கு சாப்பிட கொடுத்துருக்கான், அவன் இன்னும் வயிறு வலியில ஹாஸ்பிட்டல்ல துடிச்சிட்டு இருக்கான், நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, கரெக்டான ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா கோவமா போயிடுறாரு. ஹெட் மாஸ்டர் இவங்க 3 பேரோட அப்பா கிட்டையும், நீங்க அந்த பையனை போய் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து வெளுவெளுன்னு வெளுத்துறாரு. இப்ப இவனுங்க அடி வாங்கிட்டு வெளியில வரும்போது மூசா இருக்கால அவன், டேய் சிப்ப குடிக்கலாமா, போடா வாங்கினடி இன்னும் வலிச்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள சிப்ப குடிக்கலாமா, டேய் வலிக்கும் சிப்பப்புக்கு என்னடா இருக்கு, வாங்கடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொந்த காசுலேயே அவங்களுக்குலாம் சிப்பப்பா வாங்கி கொடுக்குறான். இங்க பாருங்கடா, இன்னைக்கு நான் வாங்கி தந்துட்டேன், நாளையில இருந்து நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும், எது நாங்க வாங்கி தரணுமா, எங்க கிட்ட எது காசு, டேய் ஸ்டாம்ப் வாங்கணும்னு சொல்லி வீட்டுல 2 ரூபா வாங்குங்க, 1 ரூபா 50 பைசா ஸ்டாம்புக்கு, மிச்சம் 50 பைசா சிப்பப்புக்கு. அப்படியே இவனுங்க கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஏமாத்தி கோக்கு வாங்கி குடிக்கிறானுங்க, சிகரெட் அடிக்கிறானுங்க, சரக்கு அடிக்கிற வரைக்கும்
வரைக்கும் போயிடுறானுங்க. இப்படியே நார்மலா போய்கிட்டு இருந்த எங்க வாழ்க்கைக்குள்ள அப்பதான் வந்தா 4th பி டெய்ஸி. இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி டைஸியை விடாம சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா டைசி இருக்குல்ல, அது நல்லா படிக்கிற புள்ள. அப்ப யாரு கூட சேரும்? விஸ்வம் கூட தான் அது சேரும். விஸ்வமுக்கும் நம்ம டைசி மேல ஒரு கண்ணு. இன்னைக்கு டைசிக்கு பிறந்த நாள். இந்த விஸ்வாவும் அஜோ தாமஸும் என்ன பிளான் பண்றானுங்கன்னா, டேய் இன்னைக்கு அவளுக்கு சாக்லேட் கொண்டு போய் கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்களுக்கு தனித்தனியா சாக்லேட் வாங்க காசு இல்ல. அதனால மூசா என்ன சொல்றான், டேய் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே டைரி மில்க் வாங்கி கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துருங்க, என்ன ஓகேவா அப்படிங்க. இவனுங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரே டைரி மில்க் வாங்கி கொண்டு போய் டைசி கிட்ட ஹாப்பி பர்த்டே டைசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறானுங்க. டைசியும் அதை வாங்கிட்டு மூசா என்கிட்ட முன்னாடியே சொன்னான், அவன் சாக்லேட் வாங்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வரேன்னு சொல்லி. நான் மூசாக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. இது டேய் மூசா அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் போய் மூசாவை சேத்துல போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. டேய் மூசா ஏன்டா அப்படி பண்ண? டேய் நீங்க 2 பேரும் கொண்டு போய் சாக்லேட்டை கொடுக்குறீங்க, அவ ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க 2 பேரும் அடிச்சுக்க மாட்டீங்க, அதனால தான்டா நான் அப்படி பண்ணேன். ஏய் இங்க பாரு, மரியாதையா வந்து டைசி கிட்ட உண்மையை சொல்றா. சேர்றா இருங்கடா வரேன் அப்படின்ட்டு டைசி கிட்ட உண்மையை சொல்லலான்னு போனா அங்க விஸ்வமும் டைசியும் உட்காந்துக்கிட்டு சாக்லேட்டை மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே விஸ்வமு டைசிக்கு ஒரு லெட்டரையும் கொடுத்துட்றான். இவனுங்க அதை பார்த்துட்டு ஆ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. அன்னையோட இவனுங்க வாழ்க்கையில 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு இவனுங்க டைரி மில்க அடியோட வெறுத்துட்டானுங்க. இன்னொன்னு பிசி விஸ்வம் இருக்கான்ல, அவன் சாதா எதிரில இருந்து ஜென்ம விரோதியா ப்ரொமோஷன் ஆயிருக்கான். அடுத்த சீன்ல இவனுங்க எல்லாம் குச்சி ஐஸை சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அஜோ தாமஸ், டேய் நம்ம ஹெட் மாஸ்டர் அடி வாங்கும் போது குச்சி எடுத்து கொடுப்பால ரம்யா, அவ என்ன பார்த்து சிரிச்சாடா. டேய் அவ என்ன பார்த்து கூட தான் சிரிச்சா, நம்ம அடி வாங்க போறோம்னு நம்மளை பார்த்து கேவலமா சிரிக்கிறாடா. இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தத்தியா இருக்கேடா. மூசா உடனே, டேய் 2 பேரும் ஏன்டா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இன்னும் 2 மாசத்துல போர்டு எக்ஸாம் வரப்போகுது. நான் நல்லபடியா திருந்தி படிச்சு முன்னேற போறேன். யாரு நீயா? முன்னேறத பத்தி பேசுற மூஞ்ச பாரு. டேய் நான் உண்மையா தான்டா சொல்றேன், நான் நல்லபடியா படிக்க போறேன். நீங்க என் கூட படிக்க வரீங்களா வரலையா? சேரா நாங்களும் வரோம், நல்லபடியா படிக்கிறோம் அப்படின்னு 3 பேரும் சபதம் எடுத்துட்டு இருக்க டக்குன்னு அங்க ஒரு காரு இவனுங்க மூஞ்சில சேர்த்து அடிச்சுட்டு போயிருது. இவனுங்க 3 பேரும் அப்படியே கோவமாக்கத்த, வேண்டாம் வேண்டாம் நம்ம எந்த பிரச்சனைக்கு போக கூடாது, நம்ம இப்பதானே படிக்கணும்னு முடிவெடுத்தோம், என்ன நடந்தாலும் அமைதியா நம்ம படிச்சுட்டு போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க பின்னாடி இருந்து ஒரு கல் வந்து நேரா போய் அந்த கார் கண்ணாடியில அடிக்குது. டேய் இவன் எவன்டா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தர் நின்றுக்கிட்டு, டேய் என் ஸ்கூல் பசங்க மேலேயே எவன்டா சேர்த்து அடிச்சிட்டு போறது அப்படின்னு கேட்க அங்க கட் பண்ணா ஹெட் மாஸ்டர் ரூம்ல எல்லாரும் நிக்கிறானுங்க. அதே மாதிரி ரம்யா குச்சியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவனை பார்த்து சிரிச்சிட்டு போகுது. டேய் இப்பயாவது புரிஞ்சுக்கடா, அவ கேவலமா சிரிச்சிட்டு போறாடா. ஹெட் மாஸ்டர் இவனுங்க கிட்ட, ஏன்டா நீங்க உருப்படாம இருக்கிறது பார்த்தாதுன்னு இப்ப அவனையும் எடுக்க பாக்குறீங்களா? சார் அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். டேய் மச்சான் என்ன தெரியல, நான் தான்டா அப்துல் கலாம். அப்துல் கலாமா சார்? உண்மையிலே இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க ஒரு டீச்சர் விவேகானந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. சார் இந்த விவேகானந்தன் ரஞ்சன் சார் அடிச்சிட்டான் சார். சார் அடிச்சிட்டானா? டேய் எதுக்குடா சார் அடிச்ச? சார் ராஜன் சார் இருக்காருல்ல, எப்போதுமே நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு சொல்லி என்ன அடிப்பாரு, அதனால நான் நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நீ யாரை பார்த்து பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி என்ன அடிக்கிறாரு, அதான் சார் கோவப்பட்டு நானும் அடிச்சிட்டேன். அதுக்காக சாரே அடிப்பியா? இப்ப நான் சொல்றேன் என்ன அடிடா அப்படிங்க. இவனுங்க 3 பேரும், டேய் அதான் அவரே சொல்றாருல போய் அடிடா, எல்லாம் ரூம் விட்டு வெளில போங்கடா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வெளியில நிக்க வச்சிடறாரு. இவனுங்க 5 பேரும் அடிக்கடி ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வெளியிலே மீட் பண்ணி இப்ப இவனுங்க 5 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நாள் வெளியில நின்றுட்டு இருக்க அந்த அப்துல் கலாம் இருக்கால, அவன், டேய் என்கிட்ட ஒரு சிடி இருக்கு, அந்த சிடியை போட்டு பாப்போமா? டேய் இன்னும் அந்த ஒரு கேஸ்ல தான் மாட்டாம இருக்கும், கொஞ்சம் நேரம் சும்மா இருடா. டேய் அதெல்லாம் ஒரு தடவை பார்த்தா மாட்ட மாட்டோம்டா. சரி எங்க பாக்குறது அப்படின்ட்டு நேரா கம்ப்யூட்டர் லேபுக்கு போயிட்டு அங்க அந்த சிடியை போட்டு அந்த படத்தை இவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. டக்குன்னு அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிருது. என்ன ஆகும், சிடி உள்ளே மாட்டிக்கிச்சு. சார் வந்து லேப் டைமிங்லாம் முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு கிளாஸுக்கு போங்க அப்படிங்க. இவனுங்களும் கிளாஸுக்கு வந்துடுறானுங்க. இவனுங்க கிளாஸ்ல போய் உட்கார்ந்த உடனே மறுபடியும் கரண்ட் வந்துருது. டே கரண்ட் வந்துருச்சுரா, நம்ம எல்லாம் இன்னைக்கு மாட்ட போறோம்டா அப்படிங்க. கரெக்டா அந்த சாரும் சிடியை கையில எடுத்துக்கிட்டு நேரா ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போறாரு. டேய் மூசா இப்போ என்னடா பண்றது, ஏதாவது ஐடியா பண்றா அப்படிங்க. அந்த சிடி கவர் இருக்கும்ல, அதை கொண்டு போய் இவன் விஸ்வத்தோட பேக்ல போட்டுட்டு வந்துடுறான். இப்ப விஸ்வம் என்ன பண்றான், இவன் கொண்டு போய் சிடி கவரை ஒரு புக்ல வச்சிருப்பான். அதே புக்ல இவன் டைசிக்கு ஒரு லெட்டரை வச்சு அதை கொண்டு போய் டைசி கிட்ட கொடுத்துறான். டேடி இவனடா அதை கொண்டு போய் டைசி கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்க கரெக்டா இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த கிளாஸுக்குள்ள வந்துடுறாங்க. சார் இந்த கிளாஸுக்கு தான் இப்ப கடைசியா கம்ப்யூட்டர் லேப் முடிஞ்சிச்சு, இவங்க பேக்கை செக் பண்ணா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்க கரெக்டா நம்ம டைசியும் மாட்டிக்குது. நம்ம டைசிக்கா கண்ணெல்லாம் கலங்குது. அது யாரை சந்தேகப்படுதுன்னா விஸ்வத்தை சந்தேகப்படுது. ஆனா விஸ்வம் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான், இவனுங்க 3 பேரும் தான் அப்படி பண்ணிருப்பானுங்கன்னு சொல்லி. இவன் அவனுங்க 3 பேரும் போய் பயங்கரமா அடிக்கிறான். அவனுங்களும் திருப்பி அடிக்கிறானுங்க. இந்த அப்துல் கலாம் இருக்கால, அவன் டக்குன்னு கிளாஸ்க்குள்ள வந்து, ஏய் என் ஃப்ரெண்ட்ஸே எவன்டா அடிக்கிறது அப்படின்னு சேரை தூக்கி போட்டு விஸ்வத்தோட காலையை உடச்சு விட்டுறான். மறுபடியும் ஹெட் மாஸ்டர் உங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுறாரு. விஸ்வத்தோட அப்பா வந்து, சார் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நல்லா படிக்கிற என் பையன் இந்த ஸ்கூல்ல இருக்கணுமா இல்ல உருப்படாத இந்த பசங்க இருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க விஸ்வோட அப்பா உடனே, நான் என் பையனை வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அஜோட அப்பாவுமே, நீ இனிமே வீட்டுல இருந்து படிச்சுக்கடா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்படி எல்லா பேரண்ட்ஸும் தன்னோட பசங்களை தனித்தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. இவனுங்களும் பாத்துக்காம பேசிக்காம ஒரு வழியா படிச்சு போர்டு எக்ஸாமையும் முடிச்சிடறானுங்க. இப்ப அடுத்து காலேஜ் சேரணும்.
விஸ்வாவோட அப்பா இருக்காருல்ல, அவரு சின்ன வயசுலயே நீ மரம் வரையாதடா வீடு வரைஞ்சு பழகுன்னு சொன்னவர். இப்பவும் டேய் நீ படிச்சா இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் அப்பா எனக்கு இன்ஜினியரிங்லாம் வேணாம்ப்பா எனக்கு பிடிக்கலப்பான்னு சொல்றான். டேய் உன் விருப்பத்தெல்லாம் யாரா கேட்டா, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த மிச்சம் இருக்க 4 பேர் என்ன பண்றானுங்க, எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிடுறானுங்க. எல்லாரும் ஒரே காலேஜ்ல போய் எழுதுறானுங்க. எல்லாரும் ஃபெயில் ஆயிரானுங்க. முண்டோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு. டேய் நீ ஃபெயில் ஆயிட்டதுனால இன்ஜினியரிங் வேணான்னு மட்டும் நான் சொல்லுவேன்னு நினைக்காத. உன்னை எங்க எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த தருதலைங்க தலை வச்சு படுக்காத இடத்துல நான் ஒரு காலேஜை பார்த்திருக்கேன். அங்க நீ போய் இன்ஜினியரிங் படிக்கிற அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம விஸ்வாவோட அம்மாவும் அஜோ தாமஸோட அம்மாவும் சூப்பர் மார்க்கெட்ல சந்திச்சுக்கிறாங்க. அஜோ அம்மா விஷ்ணுவை நீங்க எங்க சேர்க்க போறீங்க அப்படிங்க இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த விஷ்ணு இருக்கான்ல, அவன் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி அழுது இருக்கான். அதனால உங்க அம்மாக்கு மனசு கேட்கல, இவங்க விஷ்ணுவை எங்க சேர்க்க போறாங்க அப்படின்னு அஜோ அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. விஷ்ணுவோட அப்பா அவனை கார்ல வந்து இறக்கி விட்டுட்டு, இங்க பாரு இங்கேயாவது ஒழுங்கா படிச்சு ஊர் புற வழிய பாரு, கூட்டு சேர்ந்துட்டு சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போறாரு. இவன் அப்படியே பொறுமையா உள்ள நடந்து போறான். பார்த்தா உள்ள விஸ்வம் இருக்கான். ஐயோ இவங்க இந்த காலேஜ்ல இருக்கான் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. விஸ்வம் இருக்கான்ல, அவன் விஷ்ணுவை பார்த்தோன்னே வந்து அடி பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா நம்ம அஜோ, மூசா, அப்துல் கலாம் எல்லாமே இதே காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கானுங்க. அவனுங்க வந்து மறுபடியும் விஸ்வம போட்டு அடி பொல பொலன்னு பொழந்துடுறானுங்க. ஆனா இந்த விவேகானந்த் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்காம போயிடுது. இப்ப சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்துல் கலாம் இருக்கான்ல, அவன் இங்க பாருங்கடா எவனாவது விஷ்ணு மேல கைய வச்சீங்க அவனை கைய உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் விஷ்ணு மேல கைய வைக்கிறாரு. ஏன்டா இப்பதானே சொன்னேன் அப்படின்னு ஓங்கி அடிச்சிடறான். சுத்தி இருக்க டீச்சர்ஸ் எல்லாரும் ஐயோ மனோகரன் சார் அடிச்சிட்டாங்க வாங்க. என்னது சாரா அப்படின்னு இங்க கட் பண்ணா அடுத்தங்க நேரா பிரின்சிபல் ரூம் தான். வந்த முத நாளே பேரண்ட்ஸ் எல்லாரையும் பிரின்சிபல் ரூம் முன்னாடி நிக்க வச்சிட்டானுங்க. இந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கோவமா இருந்து கிளம்பிடுறாங்க. மூசாவோட அப்பா மட்டும் அங்க நிக்கிறாரு. அவரு உள்ள போய் என்ன சார் ஆச்சு, என்ன ஆச்சா, வந்த முத நாளே சண்டை போட்டிருக்கானுங்க. சண்டையா சார், இந்த பசங்களுக்கு சண்டைனா என்னன்னே தெரியாது சார். இவனுங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்ன தவிர இவனுங்க எதுக்காகவும் பேரண்ட்ஸை ஸ்கூலுக்கு வர வச்சதே கிடையாது சார். அப்படி ஒரு நல்ல பசங்க. யாரு இவனுங்களா, வந்த முத நாளே சாரை போட்டு அடிச்சிருக்கானுங்க. எது சார் அடிச்சிங்களா, டேய் உங்களுக்குலாம் அறிவில்ல, சாரை போய் அடிக்கலாமாடா அப்படின்னு சார் பக்கத்துல பொறுமையா போய், சார் இது பசங்களோட லைஃப், பல கனவோட இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார் அப்படிங்க மன்னிச்சு விட்டுறாங்க. இவனுங்க அங்கேயும் போய் பெருசா படிக்கிறதெல்லாம் இல்ல, இதே மாதிரி சும்மா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த விஸ்வா இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை பாக்குறான். இவன் பாக்குற அதே பொண்ணு இன்னொருத்தனும் பாக்குறான். அதனால இவனுங்க 2 கேங்குக்கும் சண்டை வந்துருது. கடைசியா இவனுங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறானுங்க. என்னன்னா நம்ம 2 பேர் தவிர இந்த பொண்ணை வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு டீல் வச்சுக்கிறானுங்க. இப்ப நம்ம அஜோ பாத்ரூம்ல உட்காந்துருக்க. நம்ம அஜோக்கு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்கு. அந்த பொண்ணோட பேரு மாயா. அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணி, டே அப்பாவோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சுடா, நான் நடு ரோட்ல நிக்கிறேன், கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா, அப்படியா சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போறான். போன உடனே அப்பா எங்கன்னு கேக்குறான். அப்பா வீட்டுல இருக்காரு. அப்ப நீ மட்டும் தனியாவா வந்த? ஆமா நான் எப்போதுமே நைட்ல பைக் எடுத்துட்டு தனியா சுத்துறது வழக்கம் தான். இன்னைக்குன்னு பார்த்து இந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி இங்கே நிக்கட்டும், நான் காலையில வந்து எடுத்துக்கிறேன், நீ இப்ப வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்போ அஜோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி வா ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகுது. ஏய் பசிக்குதுன்னு சொன்னா எதுக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அண்ணன் டீ வித்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட டீயும் பிஸ்கட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சரி நீ ஏன் அப்படி முடியெல்லாம் விட்டுட்டு பையன் மாதிரி சுத்திட்டு இருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் செய்யறேன். ஆக்சுவலா எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும் தான் ஆசை, நல்லா படிச்சு வேலைக்கு போய் வீடு கட்டி அப்பாவை பாத்துக்கணும், அதனால தான் அப்படி சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷ்ணு ஒரு பொண்ணை பாப்பான்ல, அந்த பொண்ணு இவனை நல்லா யூஸ் பண்ணிக்குது. எப்ப பார்த்தாலும் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு இவனை ஒரு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இவனுங்க 5 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நீங்க 2 பேரும் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, எப்பதான் போய் சொல்ல போறீங்க? இந்த விஸ்வா லவ் பண்றான்ல, அந்த பொண்ணோட பேரு ரீதா. இல்லடா நான் ரீதா கிட்ட போய் சொல்லி அவ வேணாம்னு சொல்லிட்டானா நான் என்னடா பண்றது? அப்போ உனக்கு லவ் சொல்ல பயம். ஆமாடா இவனுக்கு பயம்தான். டே உடனே நீ ஆரம்பிக்காத. இவன் டெய்லி நைட்டு மாயா கூட டீ குடிக்க போய் சுகர் வந்து செத்துருவான் போல. டே அப்போ ஒண்ணு பண்ணலாம், நாளைக்கு போய் நான் ஏன் லவ்வையும் சொல்றேன் நீ ஓன் லவ்வையும் சொல்லு ஓகேவா அப்படின்ட்டு அஜோ இருக்கான்ல இப்ப மாயா கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக போறான். இவனும் போய் அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுறான். அங்க கட் பண்ணா இப்ப நைட் உட்காந்து இவனுங்க எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. மாயா இருக்குல்ல, அது அதோட ரிப்ளையே வாட்ஸ்அப்ல மெசேஜா அனுப்பியிருக்கு. என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அப்படியே எனக்கு இருந்தாலும் அதெல்லாம் இப்ப பிராக்டிகல் லைஃப்ல நடக்காது. அது மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது உன் கரியர் எங்க போகுதுன்னு. இரு அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னா உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும். அது என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறது அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்டா ரீதா கிட்ட இருந்து கால் வருது. டே அமைதியா இருங்கடா, ரீதா கால் பண்றா அப்படின்னு இவனை அட்டன் பண்ணி பேசுறான். ரீதா சொல்லு ரீதா. டேய் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை மட்டும் வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறியா? என்ன கொடுக்குறியான்னு கேட்குற, நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன். உன் ஃப்ரெண்டு இப்போ எங்கே இருப்பாங்க? அவன் பஸ் ஸ்டாண்டில் இருப்பான்.
அவனா? டேய் அவனாண்டா. டேய் யாரா அந்த அவன்? இங்க பாரு ஒண்ணு பண்ணலாம். நீ மட்டும் போகாத. நாங்க எல்லாரும் சேர்ந்து வரோம். அந்த அவன் யாருன்னு பாப்போம். நீ முதல்ல அந்த அவனுகிட்ட மனசை விட்டு பேசு. அதுக்கப்புறம் போய் ரீதா கிட்ட மனசை விட்டு பேசு. சரியா? டேய் போங்கடா. அதெல்லாம் முடியாது. நான் போய் ஃபர்ஸ்ட் மாயாவை பார்க்கணும். ஆமா அதுவும் கரெக்ட் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசினால அவளை தான் போய் பார்க்கணும். வாங்கடா அப்படின்ட்டு மாயாவை பார்க்க நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போறானுங்க. அங்க நம்ம மாயா அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவனுங்க எல்லாரும் போய் மாயா கிட்ட ஏய் என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீ என்ன சொன்ன? அவனுங்க சரியில்லையா? சின்ன வயசுல இருந்து இவனுங்களை எனக்கு தெரியும்டி. எனக்கு இவனுங்க தான் உயிர். இவனுங்களை விட்டுட்டுலாம் உன் கூட என்னால வர முடியாது. டேய் இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இவளோட அப்பா இருக்கான்ல அவனுக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா. ஆனா பிறந்தது இவ. இதனாலேயே அவங்க அப்பா ஆம்பளை புள்ள பிறக்கலன்னு பல வருஷமா கவலையாவே இருந்திருக்காரு. அதனாலதான் இவ இப்படி ஆம்பளை விஷயத்துல சுத்திட்டு இருக்கா. அவரே அதெல்லாம் எப்பயோ மறந்துருப்பாரு. நீ இன்னும் இதே விஷயத்துல சுத்திட்டு இருக்க. நீ என்னடி என்ன வேணா சொல்றது? நான் சொல்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. இது எல்லாத்தையும் மாயாவோட அப்பா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் மாயாவை கூப்பிட்டு ஏமா எனக்கு ஆம்பளை புள்ள இல்லைன்னு சொல்லி நான் உனக்கிட்ட வருத்தப்பட்டதே இல்லையம்மா. நீ எதுக்காகமா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எது எப்படியம்மா அந்த பையன் வந்ததுனாலதான் என் பொண்ணையே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஒன்னு சொல்றேம்மா அந்த பையன் கூட இனிமே சேராத. உன் வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுங்க அடுத்த நேரா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போறானுங்க. போகும்போதே டேய் யாரா அந்த அவனா இருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறானுங்க. ஒருவேளை ஹஷீரா இருப்பானோ? அதாவது இந்த ஹஷீர் யாருன்னா விஸ்வாவும் இன்னொருத்தனும் ரீதாவை நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் பார்க்கவே கூடாது அப்படின்னு டீல் வச்சுக்கிட்டானுங்கல்ல. அதுல இன்னொருத்தன் தான் ஹஷீர். அவனுக்கு கால் பண்ணி டேய் உனக்கு 10 மணிக்கு என்னடா வேலை? என்ன வேலையா? சாப்பிட்டுட்டு தூங்க போறேன். அப்ப நீ பஸ் ஸ்டாப்புக்கு வரலையா? பஸ் ஸ்டாப்புக்கா? எதுக்குடா? டேய் அந்த ரீதாக்கு அவன் எவனோ ஒருத்தர் இருக்கானாண்டா. அவன் ரீதாக்கு ஏதோ பொருளை கொடுக்க வந்திருக்கான். அவ அதை வாங்கிட்டு வர சொல்லி எனக்கு கால் பண்ணான். அதான் நீ இருப்பின்னு சந்தேகப்பட்டு நான் உனக்கு கால் பண்ணேன். அப்படியா? இருடா நானும் பஸ் ஸ்டாப்புக்கு வரேன்னு அவனும் கிளம்புறான். இவனுங்க எல்லாரும் பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனோட பேரு ஃப்ரெட்டி. ஹாய் பிரதர். ஹாய். நீங்க தான் ரீதாவோட ஃப்ரெண்டா? நாங்கெல்லாம் ரீதாவோட ஃப்ரெண்டு தான். நீ யாரு? நானும் அவளுக்கு ஃப்ரெண்டு தான். க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. சரி அந்த பொருளை எடு அப்படிங்க ஒரு புக் எடுத்து கொடுக்குறான். புக்கை கொடுத்துட்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். எது காசா அப்படின்னு இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்க கரெக்டா அங்க போலீஸ் வந்துடுறாரு. பின்னாடியே ஹஷீர் வந்து போலீஸ் மேல கைய வச்சு அவன் என்ன நினைச்சுக்கிறான்? இவன் தான் அந்த 3வது ஆளுன்னு நினைச்சுக்கிறான். போலீஸ் அவங்கிட்ட டேய் நீ யாரா? இந்த பசங்க இந்த பஸ் ஸ்டாப்பு அந்த பேக்குள்ள இருக்க பொருள் எல்லாமே எனக்கு கீழே தான் வரும். அப்படியா? நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி வர சொல்ல இது வரைக்கும் ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் ரூம் இப்படிதான் கூப்பிட்டு விட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டானுங்க. அங்க டேபிள்ல பார்த்தா ஒரே போதை பொருளா இருக்கு. இந்த புக்கு கொண்டு வந்தால ஃப்ரெட்டி அவன் புக்கு மட்டும் வச்சில்ல உள்ள போதை பொருளும் வச்சிருக்கான். ஹஷீரை கூப்பிட்டு டேய் இந்த பேக்ல இருக்க பொருள்லாம் எனக்கு கீழே வரும்னு நீ தானே சொன்ன? சார் அது சும்மா ஒரு பஞ்ச டைலாக்காக சொன்னேன் சார். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஃப்ரெட்டி அங்க வந்து சார் இதெல்லாம் என்னோட பொருள் தான். இவனுங்கெல்லாம் பழம் சார். இவனுங்கெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்க. இதெல்லாம் என்னோட பொருள் தான். பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பிடுவேன். ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கிட்டே வந்து இப்படி கேட்ப? பாத்தீங்களா சார் உங்க பசங்க எல்லாம் போதை பொருள் விற்கிறானுங்க. சார் இவனுங்க எல்லாரும் என் பசங்க கிடையாது. இந்த காலேஜ்ல படிக்கிற 5 பேர் மட்டும்தான் எங்க பசங்க. அப்படியா? டேய் இந்த காலேஜ்ல படிக்காதவன்லாம் இந்த பக்கம் வாடா. படிக்காதவன்லாம் வாடான்னு சொன்ன உடனே இவனுங்க எல்லாரும் வந்துடுறானுங்க. டேய் படிக்காதவனா படிக்காதவனடா. இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காதவன்லாம் இந்த பக்கம் வாங்கடா அப்படிங்க இப்ப மட்டும் தனியா வந்து நின்னுறானுங்க. இந்த போலீஸ் இருக்காருல்ல அவரு பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு பார்த்தா பசங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. ஏன்னா இவர் புரிஞ்சுக்கிறாரு இந்த பசங்க எல்லாருமே இப்படி மாறினது காரணம் பேரண்ட்ஸ் எல்லாரும் இவங்கள படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுதான் அப்படின்னு. ஏன்னா இவர் அப்பாவுமே இவங்க அப்பா மாதிரி ஒரு ஆளு தான். இவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஆனா இவங்க அப்பாவோட விருப்பத்தினால தான் இவர் போலீஸே ஆயிருக்காரு. உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்குற பிரச்சனைனால எனக்கும் தப்பு பண்ணணும்னு தோணி இருக்கு. அப்ப இந்த பசங்களுக்கும் தோணுனதுல எந்த தப்புமே கிடையாது. முதல்ல பசங்களை அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண விடுங்க. அவங்க வழியில விடுங்க. அவங்க நல்லபடியா வந்துருவாங்க. அவங்க மேல பிரஷரை போட்டு திணிக்காதீங்க. போங்க உங்க பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. வெளியில வந்தா எல்லாரோட அப்பாவும் தன்னோட பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஸ்வாவோட அப்பா இருக்காருல்ல அவர் மட்டும் போதை பொருள் விற்கிறவன்லாம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. இவனுங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட பைக் சாவியை வாங்கிட்டு அப்பா விஸ்வா மட்டும் ஸ்டேஷன்ல தனியா இருக்கான்ப்பா அவனை போய் கூட்டிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வந்து பாக்குறானுங்க. அவனை ஸ்டேஷன்ல காணோம். உடனே ஊரு பூரா தேடிட்டு இருக்கானுங்க. விஸ்வாவை எங்கேயுமே காணோம். டேய் இவன் எங்க தான்டா போய் தொலைஞ்சிருப்பான்? ஒருவேளை காலேஜுக்கு போயிருப்பானோ அப்படின்னு காலேஜில் போய் பார்த்தா காலேஜ் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு டேய் எனக்கு வாழ்வே பிடிக்கலடா நான் சாக போறேன்டா நான் மேல இருந்து குதிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இவனுங்களும் வேணான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறானுங்க. ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். சரிடா நீ குதிக்கிறபடி குதி நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு போக டே இருங்கடா நானும் வரேன் அப்படின்ட்டு கீழே இறங்கிடுறான். டே அப்பான்னா அப்படி கோவப்படதாண்டா செய்வாங்க. அதுக்காக இப்படி சாக போவியா? வீட்டுக்கு போ. இப்ப அப்பாவோட கோவம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இவனை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறாங்க. இவன் வீட்டுக்குள்ள போக அவங்க அப்பா உடனே டேய் உன வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானடா வந்தேன். இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? வெளியே போடா. வீட்டை விட்டு வெளியே போடா
சொல்லுங்கடா அப்படின்னு அவர் கோவத்துல பயங்கரமா கத்துறாரு. அப்பா அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா, நாங்க வேற ஒரு விஷயமா அங்க போனோம்ப்பா, ஆனா போலீஸ் இதுக்காக எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா, என்ன நம்புங்கப்பா அப்படின்னு இவனும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. அவங்க அப்பா நம்பவே மாட்டேங்கிறாரு. உடனே இவன் என்ன பண்றான், இவங்க வீட்டு மாடிக்கு ஓடி போய் அங்கிருந்து கீழே குதிச்சிடறான். உடனே இவனை தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. மத்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து விஸ்வாவோட அப்பாவை பார்க்க, இங்க பாருங்க உங்க பசங்க எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, அவன் உடம்புல இன்னும் கொஞ்சம் உயிர் மிச்சம் இருக்கு, அதையும் இவனுங்க எடுத்துருவானுங்க அப்படிங்க. இப்ப இந்த 5 பேரும் ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப இன்ஜினியரிங் எக்ஸாமும் வருது. இவனுங்க எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்றானுங்க. ஆனா ரிசல்ட் பார்த்தா எல்லாருமே ஃபெயில். அப்படியே கொஞ்ச நாள் போக போக நமக்கு வேர்டிங்ஸ்லயே சில விஷயத்த காமிக்கிறாங்க. இவனுங்க 5 பேர் இருக்கானுங்கல்ல, ஃபர்ஸ்ட் அரியர் எக்ஸாம் எழுத போறானுங்க. ஆனா அந்த விஸ்வம் இருக்கான்ல, அவன் மறுபடியும் டைசி கூட ஒன்னா சேர்ந்துட்டான். அவன் இன்ஜினியரிங் முடிச்சு பட்டமே வாங்கிட்டான். ஆனா இவனுங்க இன்னும் அரியர் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போக அந்த விஸ்வமுக்கு கனடால வேலை கிடைச்சிருது. இவன் டைசிய கல்யாணமும் பண்ணிடுறான். விஸ்வத்துக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துருது. ஆனா இவனுங்க 5 பேரும் இன்னும் அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணாம சும்மாவே தான் சுத்திட்டு இருக்கானுங்க. விஸ்வாவோட அப்பா விஸ்வா கிட்ட வந்து, டேய் நியூஸ் பேப்பர்ல சில ஜாப் வேகன்சி எல்லாம் பார்த்தேன், இப்போ அட்டன் பண்ணி பாரு, கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவனு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இப்ப வெளியில வரான். ஆனா அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு கூட இவனுக்கு பதிலே தெரியல. அதனால எப்படி இந்த வேலை நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெளியில வந்துடுறான். இது விஸ்வாவோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, இதே மாதிரி இவனுங்க 5 பேர் இருக்கானுங்கல்ல, இவனுங்க எல்லா வாழ்க்கையிலையும் இதுக்கப்புறம் தான் ரியாலிட்டின்னு ஒண்ணு சந்திக்கிறானுங்க. அஜோ இருக்கான்ல, அவன் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறான். ஆனா அங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும், என்னப்பா இன்ஜினியர் படிச்சு முடிச்சிட்டியா, இன்னும் எத்தனை அரியர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவனை ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம மூசா இருக்கான்ல, அவனோட அப்பா அவரோட அப்பா கிட்ட, அப்பா நதிக்கரைக்கு பக்கத்துல நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அத மூசா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனும் விவசாயம் செஞ்சு ஏதாவது புழைச்சுப்பான்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நம்ம அப்துல் கலாம் கிட்ட காமிக்கிறாங்க. கலாம்க்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. இப்ப தங்கச்சி கல்யாணத்தை நடத்தணும்னா அவங்க வீட்டையே விற்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. வீட்டை வித்து பொண்ணோட கல்யாணத்தை பண்ணிடலாம், அதுல மிச்சம் இருக்க காசுல இவனை துபாய் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த விவேகானந்தர் இருக்கான்ல, அவன் தன்னோட அப்பாவை கூட்டிக்கிட்டு இப்ப பேங்க்ல லோன் எடுக்கிறதுக்காக போறான். ஆனா பேங்க்ல நீங்க ஆல்ரெடி கார் லோன்லாம் இன்னும் கட்டாம இருக்கீங்க, அதனால இதுக்கு மேல உங்களுக்கு லோன் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேணும்னா உங்ககிட்ட ஏதாவது நகை இருந்தா எடுத்துட்டு வாங்க, அதை வச்சுட்டு எங்களால முடிஞ்ச பணத்தை தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நமக்கு விஸ்வத்தோட லைஃபையும் காமிக்கிறாங்க. இவனும் டைஸையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, ஆனா இப்ப அவங்க 2 பேருக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி டைவர்ஸ்ல வந்து நிக்குது. ஏன்பா நீங்க பாட்டுக்கு 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதை யார் பாத்துப்பா, நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டா எப்படிப்பா, அப்பா அம்மானு நாங்களாம் எதுக்கு இருக்கோம், இல்ல நான் குழந்தைய எங்கேயே விட்டுட்டு போறேன். டே குழந்தைய எப்பறம் எங்களால பாத்துக்க முடியும், எங்களால எங்களையே பாத்துக்க முடியல, குழந்தைய வளர்க்கறது என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா, சரி இப்ப நீங்க 2 பேரும் எதுக்காக பிரியணும்னு நினைக்கிறீங்க, இல்ல எனக்கு கனடால வேலை கிடைச்சிச்சுல, அதை நான் புளோரிடாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஆனா அவ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால என் கூட யூஎஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்றான், அதான் எங்களுக்குள்ள செட் ஆகாது, நாங்க பிரியலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியே இப்ப மூசாவோட வீட்டை காமிக்கிறாங்க. மூசாவோட பெரியப்பா விவசாயம் பண்ணுவானா, இவனுக்கு என்ன விவசாயத்தை பத்தி தெரியும், டேய் என்னடா பண்ண போற, அதுன்னு வாழை விவசாயம் பண்ண போறான். வாழையா, என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த காலத்துல போய் யாராவது வாழை விவசாயம் பண்ணுவாங்களா, அவன் பண்ணணும்னு ஆசைப்படுறான், ஏன் அவனை முதலே தடுக்கணும், முடிவெடுக்க வேண்டியது நம்ம அப்பா தானே, அப்பா சொல்லட்டும் அப்படின்னு அப்பாவை பார்த்தா அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம மூசாவோட அப்பாக்கா ஒரே அவமானமா போயிடுது. இப்ப ஒவ்வொரு அப்பாவும் தன்னோட பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கலாமோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து இங்க பாரு வீட்டெல்லாம் விற்க கூடாது, எங்க தாத்தா வீட்டை வித்துட்டு தான் துபாய்க்கு வேலை போனாரு, அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டினாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா இதை வித்து என்ன வேலைக்கு அமைச்சாரு, நான் கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு வீட்டை கட்டினேன், இப்ப மறுபடியும் இருக்க வீட்டை வித்துட்டு என் பிள்ளைய துபாய்க்கு அனுப்பணுமா, நம்ம எல்லாம் எதுக்காக துபாய்க்கு போறோம், இது மாதிரி வித்துட்டு புது வீடு கட்டுறதுக்கா, இங்க பாரா நீ துபாய்க்கு போற அங்க போறேன்னு எங்கேயும் போக வேணாம், இங்கேயே நான் உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், துபாய்க்கு போறதுன்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா போச்சா, அங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மூசாவோட அப்பா, என்ன உங்களுக்கு எல்லாம் வாழை பிசினஸ்னா அவ்வளவு கேவலமா போச்சா, வாழை பிசினஸ்ல இப்ப அவங்களும் எவ்வளவு லாபம் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா, நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க என் பையன் அதுல எவ்வளவு பெரிய ஆளா வரான் அப்படின்னு. இப்ப உடனே மூசாவோட தாத்தா மூசா கிட்ட, சரிடா ஒரு வாழை வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஒரு 300 நாள் ஆகும், சரிடா நான் உனக்கு அந்த இடத்த தரேன், உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அஜோ இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான்ல, அங்க அவனை மறுபடியும் ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் பொறுக்க முடியாத நம்ம அஜோவோட அப்பா அவரை போய் பலார்னு ஒரு அரைஞ்சு, ஏண்டா நீ எல்லாம் என் பையனை பத்தி பேசுற, நீயே வேலை இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருந்தா என் பேர்ல இருந்த கடையை உன் பேருக்கு எழுதி வச்சேன், அதுக்கப்புறம் தானே நீ வாழ்க்கையில பெரிய அளவே ஆன, அதெல்லாம் மறந்துட்டியா, என் பையனுக்கு இப்ப 26 வயசு, 26 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, எதுவும் கிளிக்கல இல்ல, அதே மாதிரி என் பையனும் பொறுமையா கிளிப்பான், இனிமே அவனை பத்தி ஏதாவது பேசுன மரியாதை கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜோ அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. விஸ்வாவோட அப்பா விஸ்வா கிட்ட, நானும் உன்ன மாதிரி தான்டா, எனக்கு சுத்தமா படிப்பே ஏறாது, இந்த வேலை மட்டும் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன், எங்க அப்பா சர்வீஸ்ல இருக்கும்போதே செத்து போயிட்டாரு, அதனாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சது, இல்லனா நானும் உருப்படாம தான் சுத்திட்டு இருந்திருப்பேன், ஒண்ணுடா நானும் சர்வீஸ்ல இருக்கும்போதே நான் செத்துட்டேன்னா இந்த வேலை உனக்கு கிடைச்சிரும், அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். விவேகானந்தோட அப்பா அவங்க அம்மா நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து, இந்தாடா இந்த நகையை புடி, இதை அடமானம் வச்சு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோ, அப்பா இல்லப்பா வேணாப்பா, அட புடிடா என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, இதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நல்லபடியா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. விஸ்வமோட அப்பா விஸ்வம் கிட்ட வந்து, இந்த குழந்தைய பத்தி நீ கவலை
கவலைப்படாதடா, இந்த குழந்தைய நாங்க வளர்க்குறோம். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், நீ யூஎஸ்ல இருக்கும்போதே நாங்க செத்து போயிட்டோம்னா நீ வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு எல்லா கடைசி சடங்கையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அதை நினைச்சாதான்டா கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஷ்வம் ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப இந்த எல்லா கதையும் அஜோ தாமஸ் இருக்கான்ல, அவன் 2 குட்டி பொண்ணுங்களை உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஆளு ஹீரோ ஆகுறது தனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதோ இல்ல படிச்சு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆகுறது கிடையாது. ஒரு அப்பா தன்னோட பையனை எப்ப ஹீரோன்னு ஒத்துக்கிறாரோ அப்பதான் அவன் உண்மையான ஹீரோவா மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த 2 குட்டி பொண்ணுங்களோட அப்பா வந்துடுறாரு. இவங்களோட அப்பா யாருன்னா போலீஸ்காரர் ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் இந்த பசங்களோட அப்பா. இவர் என்ன சொன்னாரு, என்னோட அப்பா பிரஷர் பண்ணி தான் என்ன போலீஸ் வேலைக்கே சேர்த்து விட்டாரு அப்படின்னு சொன்னார்ல. இவர் அப்பா ஆனதுக்கு அப்புறம் இவருமே தன்னோட பொண்ணுங்க கிட்ட, இங்க பாருங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் படிக்க கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் நீங்க படிக்கணும், நீங்க எல்லாம் படிச்சு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரை ஓட்டிட்டு போறாரு. இவனுங்க 5 பேரும் சேர்ந்து தான் ஒரு வாழைத்தோப்பையே வச்சிருக்கானுங்க போல. இந்த வருஷம் மட்டும் இது நல்லா விளைஞ்சிச்சுன்னா நம்ம கையில நிறைய காசு வரும்ல. டேய் அதுக்கு முன்னாடி மழை வந்துருச்சுன்னா என்னடா பண்றது? டேய் அதெல்லாம் இந்த வருஷம் மழை வராதுடா. இங்க பாருங்க இந்த ஜோசியர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு, இந்த வருஷம் மழையே வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க பயங்கரமா மழை வந்துருது. இவனுங்க நதிக்கரைக்கு பக்கத்துல தானே இந்த விவசாயமே பண்றானுங்க, அதனால வெள்ளம் வந்து இவனுங்க வாழை தோப்பையா அடிச்சிட்டு போயிருது. அப்படியே அந்த பக்கம் அந்த ஹஷீர் இருக்கான்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம காமிக்கிறாங்க. அவனுங்களுமே இன்னும் வாழ்க்கையில பெருசா உருப்படாம தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்க டேய் நம்ம அப்ராடு போய் கண்டிப்பா வாழ்க்கையில உருப்படணும்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. டேய் அப்ராடு போறத பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல சாப்பிட்டதுக்கு காசு கொடுங்கடா அப்படின்னு கேட்டா எவன்ட்டையும் காசே இல்ல. ஏன்டா டீ குடிச்சது கூட காசு இல்ல, நம்ம எல்லாம் எப்படா அப்ராட் போறது அப்படின்னு இவனுங்க அந்த கடையை விட்டு வேகமா ஓடி வர அங்க கட் பண்ணி வாழை 2 அப்படின்னு பார்ட் 2க்கும் லீட விட்டுட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.